அனைவருக்கும் மதிய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறோம். ஏன்னா கரெக்ட் டைமுக்கு எங்களால் வர முடியல. ஏன்னா வேறு ஒரு ப்ரோக்ராம் மினிஸ்டர் சார் கூட இருந்ததுனால அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு தான் வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. வேறு யார் இருந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு போவோம். மினிஸ்டர் சார் இருந்தனால எங்களால் அவாய்ட் பண்ண முடியல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலெக்டரும் அந்த காரணத்தினால தான் இங்கே வர முடியல அவங்களால. அதே மாதிரி இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்துங்க. அதே மாதிரி வெயிலில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நிழல்லையே உட்காந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாம் வெயிலில் உட்காந்துட்ருக்கீங்க. எல்எஃப்சி ஸ்கூல், அதாவது
எல்எஃப்சி ஸ்கூல் ப்ரோக்ராம் கண்டிப்பாக வரணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இங்கே வந்தோம். கண்டிப்பாக வந்துக்கணும். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து ஒரு இவ்வளோ சிறப்பாக வந்து நம்ம ஹெட்மிஸ்ட்ரஸ் மேடம் ரொம்ப ரிச்சாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகா எனக்கு ஒரு 45 இயர்ஸ் ஆகுது. ஒரு சின்ன வயசுலேருந்து இந்த வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருப்போம். இவ்வளோ கிராண்டாக இந்த முறை தான் பண்ணுறாங்க. நான் நினச்சிட்டேன், ஓ ஸ்கூல் ரொம்ப வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிச்சு, ரொம்ப மாடர்ன் ஆகிட்டுருக்காங்க பொழுது. இல்லை ப்ரைவேட் ஸ்கூலோட காம்படிஷன்னால் இப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இவ்வளோ ரிச்சாக ஏற்பாடு பண்ண ஹெச்எம் மேடமுக்கு முதல்ல இது பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உரிமையாக என்கிட்ட சண்டை போடுற கிளாரா சிஸ்டர் இருக்கிறாங்க. எது வேணாலும் என்னை ஃபோன் பண்ணி என்னை கேட்பாங்க. எனக்கு நிறைய பேர் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பழக்கம். அந்த எசபெல்லா டீச்சர் எங்களுக்கு தெரியும். எங்களோட கசின் சிஸ்டர் கூட இங்கே வந்து ஒருத்தர் டீச்சர் ஆகாங்க, லதாக்கான்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னா பேர் விடுபட்டு இருந்தால் வந்து மன்னிச்சிடுங்க. இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கும் நகரமன்ற தலைவர், அதோடு என்னோட வந்திருக்கும் என்னுடைய நண்பர் பாலாஜி, யுவராஜ், ஜபசிங், தனிவேல், அப்புறம் நம்ம நண்பர் மதன் சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ராணிப்பேட்டை தான். இப்போ தான் ஒரு 2-3 இயர்ஸாக சென்னை போய்ட்டு திருப்பி ஊர்லேயே பெஸ்ட்டு ஊர் நம்ம ஊர் தான் அப்படின்னு சொல்லி ராணிப்பேட்டைக்கே கூடி வந்துட்டார். சொர்க்கமே இருந்தாலும் நம்ம ஊர் போல் வர மாட்ட மாதிரி நம்ம ஊருக்கு திருப்பி வந்திருக்காரு. அவரையும் வரவேற்றுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே லேட்டாக வந்தோம். வரும்போதே வந்து பார்த்தா ஒரு நல்ல ஒரு ட்ராமா நடந்தது. கால் வைக்கும் போதே ஒரு டாக்டர் பேசுகிறாங்க, டுபாக்கோ இருந்தாங்க. என்னடா அது நம்மளை தான் வெல்கம் பண்ணுறாங்களான்ற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து எனக்கு ஒரு பிம்பம் இருந்தது, கேர்ள்ஸ் ஸ்கூல்னால் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி. இவ்வளோ ஹியூமராக இப்படி ஒரு ட்ராமா பண்ணுவாங்கன்றது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் டு அது உண்மையிலே நான் அன்எக்ஸ்பெக்டட். எனக்கெல்லாம் வந்து பாய்ஸ் ஸ்கூல்லேயே தான் படித்தோம். எங்கள் ஒரு வேறு மாதிரி ஒரு கற்பனையில் இருந்தோம். ரொம்ப இது இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசுனது கூட பார்த்திங்கன்னா சுஜாதா வினோத் நகரமன்ற தலைவர் பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. யாராக இருந்தாலும் டீச்சர்ஸ் பயம். இந்த ஸ்கூலில் படித்தாங்க, அதனால் பயந்து அவங்க பேசவே வரல. என்ன போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எல்எஃப்சி ஸ்கூல் அப்படின்னாலே ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்கூல், உங்களுக்கே தெரியும். நம்பர் 1 அப்படின்னா எல்எஃப்சி தான். எனக்கு தெரிஞ்சு என்னோடய சின்ன வயசுலேருந்து நம்பர் 1 தான், எல்எஃப்சி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்கள் செட்டில் நாங்கள் படிக்கும் போதுலேருந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் இல்லை, ராணிப்பேட், வெள்ளூர், திருப்பத்தூர் ஒன்றுபட்ட மாவட்டமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் ஸ்கூல்னு பார்த்திங்கன்னா எல்எஃப்சி தான் வருவாங்க. அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்ம வந்து இதுபோல் அதே மாதிரி இங்கே படித்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் டாக்டர்ஸ். ஈவன் நம்ம மினிஸ்டரோட சன்னு டாக்டர் எல்லாமே இங்கே படித்தாங்க. உங்களுக்கு தெரியும் ஷில்பா காந்தி, அவங்க இங்கே தான் படித்தாங்க. அவங்க இப்போ டாக்டராக இருக்காங்க. அவரோட சன் வினோத் காந்தி, சந்தோஷ் காந்தி எல்லாமே இங்கே தான் படித்தாங்க. நம்ம சேர்மனும் இங்கே தான் படித்தாங்க. இதில் இன்னொன்று பெருமையாக சொல்லணும்னா எங்கள் மதரும் இந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் தான், இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. அதே மாதிரி எல்எஃப்சி ஸ்கூல் அப்படின்னா டிசிப்ளின்னா எல்எஃப்சி ஸ்கூல் தான். ஒரு பர்சனலான விஷயம் தான், அதை ஷேர் பண்ணக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன் நான். இப்போது எனக்கு மேரேஜ் நடக்கும்போது எங்கள் அம்மா வந்து எனக்கு வேறு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்தாங்க. நான் சிரிக்கிறாங்க சேர்மன், இருந்தாலும் சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் சொல்லலை. நான் வந்து இவங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். என்னென்னமோ ஏதோ விஷயம் கொஞ்சம் இடலாம் இருந்தது. அப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் இவங்க யாருன்னு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன் எங்கே தான் இருந்தாங்க, எல்எஃப்சியில் தான் படித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓரளவுக்கு டிசிப்ளினாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க போலகுது எங்கள் அம்மா மேரேஜுக்கு கூட. இதுவும் ஒரு காரணமாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படி பார்த்தா தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஆனுவல் டேன்றது தான் ஒரு ஃபெஸ்டிவல். நான்லாம் படிக்கும்போது ஆனுவல் டேனா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஒன்று ப்ரோக்ராமை எப்படியும் மதியத்துக்கு அப்புறம் லீவ் விட்ருவாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான். அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து சில்ட்ரன்ஸ் டே. பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் சைல்டுஹுட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு மேக்ஸிமம் சில்ட்ரன் டேனால் லீவ் போட்டுருவோம். நேற்று நான் என் 2 டாட்டர்ஸையும் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்லி சில்ட்ரன்ஸ் டே நீங்கள் லீவ் போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். பசங்க லீவே போடல, கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போவோம். நாங்கள் நேற்று கலர் ட்ரெஸ் அலோவ் பண்ணாங்க, 2 பேரும் போயிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் மேலே அவ்வளோ அக்கறையாக வந்து ரொம்ப இது இருக்காங்க. அடிக்கடி நம்ம அமைச்சர் தான் சொல்லுவார், பெண் குழந்தைகள் பெற்றவன் தான் வந்து புண்ணியம் செஞ்சவன் அப்படின்னு சொல்லுவார். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து புண்ணியம் பண்ண தான். ஏன்னா 2மே எனக்கு பெண் குழந்தை தான். அந்த வரிசையில் நானும் இருக்கிறேன். நீங்கள்லாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். உங்களை நம்பி இங்கே படிக்க அமைச்ச உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்து நல்ல உயர்ந்த நிலை வந்து அவங்க பேர் கெடாத மாதிரி நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும். அதுதான் நீங்கள்
டீச்சர்ஸ்லாம் நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று தான். ஒரு இப்போ நாங்கள் போகிறோம், நான் இப்போ ஒரு கவுன்சிலராக இருக்கிறேன் அப்படின்னும் போது என்ன ஒரு டீச்சர் பார்த்தாருன்னா அவருக்கு நான் சேர்த்த ஒரே பெருமை அதுதான். நான் நல்ல நிலையில் இருந்தால் தான் எங்கள் டீச்சர்ஸ் சந்தோஷப்படுவாங்க. அவங்க காசோ பணமோ வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் நம்ம ஸ்கூலில் பற்றி பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து சர்வீஸ்க்காகவே தியாகம் பண்ணிட்டு வந்தவங்க. அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரே வருஷம், ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு 25 பேர் ஒரு டாக்டர்ஸாகவும் ஒரு 2-3 பேர் கலெக்டராகவும் அப்படி இருந்தீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு நீங்கள் சேர்க்குற பெருமை, வேறு எதுவுமே கிடையாது. எல்எஃப்சி ஸ்கூலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி இவங்களோட சர்வீஸை பேஸ் பண்ணி இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ஒரு டேக்ஸ் போட்டிருந்தாங்க, ஒரு 85 lakhs டேக்ஸ் போட்டிருந்தாங்க. அது இப்போ நம்ம சேர்மன் வந்த அப்புறம் நாங்கள் வந்து ஃபைட் பண்ணி இந்த ஸ்கூல் வந்து பியூர்லி சர்வீஸு, ஏழைப்பட்ட பசங்க படிக்கிறாங்க, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பசங்க படிக்கிறாங்க, அதனால் இவங்களை டேக்ஸ் பண்ணக்கூடாது, டேக்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி பேசி நாங்கள் ஒரு 85 lakhs வந்து நாங்கள் வேவ் ஆஃப் வாங்கி கொடுத்தோம் இந்த ஸ்கூலுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிஸ்டர் அவருக்கு எப்போவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் தான் இந்த ஸ்கூல் மேலே. அதில் எந்த வித மாற்றங்கள் இல்லை. ஒரு 3 years பேக் வந்து பார்த்திங்கன்னா அப்போ குயின் மேரி சிஸ்டர் தான் HM இருந்தாங்க. ஒரு குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்ஸ் கொடுக்கறதுக்கு விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டாக கவுண்ட் ஞாபகம் இல்லை, நியர் அபவுட் 164 ஸ்டூடெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். அது நம்ம மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த எல்எஃப்சி ஸ்கூல்லேருந்து வந்து சிஸ்டர்ஸ் கேட்டதுனால சொந்த காசில் அந்த 164 பேருக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 165 குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்கூலில் டீச்சர் HMக்கெலாம் ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்குது. இந்த அந்த கிரவுண்டை கண்டிப்பாக நம்ம அமைச்சர் வந்து நமக்கு வந்து வாங்கி தருவார், திருப்பி ரினியூவல் பண்ணி இந்த ஸ்கூலுக்கே கொடுப்பார். அது அவர் சார்பாக நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று நேற்று HM கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நெக்ஸ்ட் இயர் நாங்கள் இன்னும் ரிச்சாக பண்ண போகிறேன், பெரிய லெவலில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மேடம் வந்து உங்களுக்காக நெக்ஸ்ட் இயர் ஃபங்க்ஷன் ரொம்ப பெருசாக பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அமைச்சர் சார்பாக சொல்கிறேன், நான் சாரை கண்டிப்பாக எங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வரேன். அவரை கண்டிப்பாக கொண்டு வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துப்பாரு. இன்னொன்று சொன்னீங்க வரும்போது அந்த ட்ராமா ரொம்ப ஆக்சுவலாக ஒரு 5 minutes நான் வெளியே போயிட்டேன், ரொம்ப ஹியூமராக இருந்தது. ரொம்ப டயட்டை பற்றி பேசினாங்க. அந்த நடித்தவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில. ரொம்ப கஷ்டமா அது, கண்டிப்பாக இருக்கவே முடியல டயட்டு. நானும் வெயிட் லாஸ் பண்ணேன். ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ கம்மி பண்ணேன். திருப்பி இப்போ 12 கிலோ ஏறிட்டேன். அப்படியே காலையில் எழுந்துக்கும் போது வெயிட் போடுவேன், வெயிட் போட்டவொன்னே முடிவு பண்ணுவேன் இன்றைக்கி எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு. கரெக்டாக ஒரு 11 o'clock வந்து பார்த்தா கிச்சன்லேருந்து ஒரு ஸ்மெல் வரும், ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்றோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இது வந்து நீங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கிறனால இப்போத்துலேருந்தே நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேனே, எவ்வளோ பணம்னாலும் செலவு பண்ண தயாராக இருக்கிறேன் என் வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் இப்போவே நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி அந்த வெயிட்டு ஹெல்த்தியாக நல்லா ஆரோக்கியமாக இருங்க. வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களின் மின் பேச்சு எங்கள் காதுகளுக்கு நீங்கள் போர்த்திய கௌரவ பொன்னாடை. எங்கள் பள்ளிக்கு வந்து பள்ளியின் பெருமைக்கு மேலும் புகழாரம் சூட்டிய கவுன்சிலர் திருவாளர் வினோத் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Shuttle badminton doubles, SA Nitiksha 12th C dash, M Niranjana 11th C dash, and singles SA Nitiksha 12th C dash. Students, give them a big hand and encourage them. And B Prathipa Darshini 12th B dash. Madare Balagum Kira
கரங்கள் துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீருங்கள் வாருங்கள் வாருங்கள். நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. போலாம், right? ஒரு முறை தலைகுனி உன் வெற்றி சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. I'm very proud to say that our students of LFC Girls Higher Secondary School has won the championship. I call upon athlete students, PE teachers Mrs. Bharati, Mrs. Merlin and Mrs. Suganya. ஓவரால் சாம்பியன்ஷிப் ஜோனல் லெவல் வாங்கி கொண்டே இருக்கிறது. இதை நாங்கள் சேர்மன் கையில் வாங்குவதற்கு பெருமை அடைகிறோம். Congratulations to all the winners and the PET teachers. Participate in national level by SGFI, School Games Federation of India. They won the cash award and a trophy. ஊரே சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சிறகே எழுந்து வா. P. Darshini and P. Mitra, 11th C1, second place. Shuttle badminton singles, K. Raghavi, 10th A, first place, B. Sajita, 10th C, second place, 8th B, third place. Swimming was held in Edify School. M. Meenakshi of 10th D, 100-meter breaststroke, third prize. G. Lohita, 8th B, 100-meter butterfly, second prize. And M. Sadhana, 100-meter butterfly, third place. And 50-meter backstroke, second prize. G. Darshini, 10th B, 4th A, second place. M. Elilarasi, 8th D, 400-meter freestyle, third place. E. 50-meter butterfly, second place. Yes, Srimati athlete students under 17, high jump D. Nirosha, 11th A1, first place. Under 17 hurdles E. Priyanka, 10th B, third place. Not only in Kabaddi, they have won in volleyball also.
I call upon Mrs. Banu, Mrs. Rachel Oman, Mrs. Mary Sagai Rani, Mrs. Joyce, Mrs. Mani Megalai, Mrs. Mary Vijaya, Mrs. Roslyn, Sister Stella Mary, Sister Annamal Rani, Sister Vimala, Sister Vimala, please come to the stage. Sister Stella Mary, Sister Mary Vimala Rani, Mrs. Banu, Mrs. Rachel, Mrs. Arulmani, Mrs. Mary Sagai Rani, Mrs. Joyce, Mrs. Mani Megalai, Mrs. Vijaya, and Mrs. Roslyn. Of 8th B, M. Raghavi, B. Gopika of 8th E, M. Saranya, 9th B, L. Kavya, B. Kirti, 12th A, B. Divya, 12th A, L. Gopika, 12th A, G. Lakshana. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில் உள்வைக்குமே தோழா உன்னால் வாழா உன்னால் முடியும் தரகரபதி தரபதி நீலா நீலா அன்பு தலைவா வெற்றி நமக்கே அழகிய தமிழ்மகன் நீதானே நீதானே எல்லா புகழும் ஒருவன் ஒருவனே
ஆற்றல். ஆம், வேற்று கிரகம் அதாவது ஹெலிக்ஸ் கிரகத்திலிருந்து நியோமா, நோவா என இருவர் வந்துள்ளனர். பூமியை சுற்றி பார்க்க வந்த இவர்களின் கால எந்திரம் தவறிவிடுகிறது. மனிதர்களின் கையில் கிடைக்கின்றது. கால எந்திரம் என்ன செய்கிறது என்பதையும் தொழில்நுட்ப வளர்ச்சி இன்றைய இளைய சமுதாயத்தை எப்படி ஆட்டி படைக்கிறது என்பதையும் இந்த சிறு நாடகம் மூலம் காணலாம். நாம் பூமிக்கு வந்துவிட்டோம் நோவா. நியோமா, ஏன் இந்த பூமி இப்படி மாசடைந்துள்ளது? நாம் இந்த பூமிக்கு சிறிது நேரத்தை செலவிடுவதற்காகவே வந்தோம். ஆனால் இந்த பூமியில் சுற்றி பார்க்கும் அளவிற்கு சுவாரஸ்யமாக எதுவும் இல்லையே. சிறிது நேரம் கழியட்டும் நோவா, பார்ப்போம். சரி, உன் கையில் இருக்கும் கால இயந்திரத்தை பத்திரமாக வைத்திரு. சரி சரி. நாளைக்கு ஆனுவல் டே. அப்பா அம்மா வந்தா நல்லா இருக்கும். ஆனா வருவாங்களான்னு தெரியலையே. சரி, கேட்டுதான் பார்ப்போமே. பா, சொல்லுமா. நாளைக்கு ஸ்கூல் ஆனுவல் டேப்பா, நீங்க வாங்கப்பா. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா, அதனால என்னால வர முடியாதுமா. ப்ளீஸ் வாங்கப்பா. நீ வேணும்னா அம்மாட்ட கேட்டு பாரு. சரிங்கப்பா, நான் அம்மா கிட்டயாவது கேட்டு பார்க்குறேன். சரிம்மா. மா மா சொல்லுமா. நாளைக்கு ஸ்கூல் ஆனுவல் டேமா, நீங்க வாங்கம்மா. சாரிம்மா கலை, என்னால் வர முடியாதுமா. அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ஹாஸ்பிட்டலில் வேற அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேம்மா. போங்கம்மா, நீங்களும் வரல அப்பாவும் வரல. சரி, ஃபோனையாவது கொடுங்க, நான் பாட்டிக்கிட்டையாவது கேட்டு பார்க்குறேன். சரி, இந்தாம்மா. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ பாட்டி, நான் தான் கலை பேசுறேன். ஓ கலையா, சொல்லுமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா கலை, நான் நல்லா இருக்கேன். அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி. அப்புறம் என்ன விஷயமா கலை, ஃபோன்லாம் பண்ணியிருக்க? நாளைக்கு ஸ்கூல்ல ஆண்டு விழா பாட்டி, நீங்க வரீங்களா? அப்படியாம்மா, உங்க அம்மா அப்பா யாரும் வரலையா? அவங்களுக்கு வேலை இருக்கான் பாட்டி. எத்தனை மணிக்குமா? காலையில 10 மணிக்கு பாட்டி. சரிம்மா கலை, பாட்டி வரேன். சரிங்க பாட்டி. ஐயோ, நம்ம வர கிளம்பணும். இந்தாங்கம்மா, என் கூட பாட்டியே வராங்களாம். சரிம்மா. இந்தாங்க டீ. டீ எப்படி இருக்குங்க? நல்லாதான் இருக்கு. ஆமா, புதுசா ஃபோன் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு வந்துருச்சா? இன்னைக்கு தாங்க வரோம். வந்த உடனே சொல்லுமா. சொல்ல தானே போறேன், நீங்க தானே பே பண்ண போறீங்க. இந்தாமா. ஐ, பாட்டி தான் வந்துட்டாங்க போல. ஓ, ஆர்டரா? வெயிட் பண்ணுங்க. மாமா, நம்ம ஆர்டர் பண்ணது வந்துருச்சுமா. வந்துருச்சா? இருமா, போய் உங்க அப்பா கூட்டிட்டு வரேன். என்னங்க, நம்ம ஆர்டர் பண்ணது வந்துச்சுங்க, வாங்க காசு கொடுப்பீங்க. போமா, லேப்டாப் எடுத்து வச்சுட்டு வரேன். வாமா, அதுக்குள்ள நம்ம பிரிச்சு பாப்போம். சரிங்கம்மா. பே பண்ணிட்டேம்மா. நம்ம ஆர்டர் பண்ணதானே கரெக்டா வந்திருக்காமா? எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணது தாங்க வந்திருக்கு. ஐபோன், ஐபேட். But I paid.
ஆ இல்லை எதனா டேமேஜ் ஆயிருக்கான்னு கேட்க வந்தேன். அதெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க. சரிம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் ரூம்ல போய் ஒர்க் பண்றேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்க. என்ன கலை, புரிஞ்சுதா? புரிஞ்சதுப்பா, டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். சரிம்மா கலை, நீயும் அதை எடுத்து வச்சுட்டு போய் படிமா. நானும் என் வேலையை பார்க்குறேன். அம்மா இப்போதானம்மா வந்தது, ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு வைக்கிறேம்மா. சரிம்மா கலை, 5 மினிட்ஸ் மட்டும்தான். சரிங்கம்மா. இந்த வாட்டி பாட்டி தான் வந்துட்டாங்க போல. பாட்டி வந்துட்டாங்க, பாட்டி வந்துட்டாங்க. வாங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா கலை, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. இந்தாம்மா. கொடுங்க பாட்டி, நான் வச்சுக்கிறேன். எனக்கு பிடிச்ச சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா பாட்டி? உனக்கு பிடிச்ச சிப்ஸு, முறுக்கு, அதிரசம் எல்லாம் இருக்குமா கலை, சாப்பிடு. சரிங்க பாட்டி. அப்புறம் எங்கம்மா கலை, உங்கள் அம்மாவை ஆளையே காணோம். அதோ வராங்க பாட்டி. வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க அத்தை? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். உங்கள் ஊரில் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. அப்புறம் சரிங்க அத்தை, நீங்க போய் உட்காருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. என்னதான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு சொல்லிட்டு தானே வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, உங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்களா? இதை நீ முதல்ல சொல்லியிருந்துருக்கலாம்ல. சொல்ல விட்டாதானே. சரி போமா, எடுத்து வச்சுட்டு வரேன். அம்மா வாப்பா உட்காரு. எப்படி இருக்கப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படிம்மா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. மருந்து மாத்திரைலாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்களாம்மா? அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறேன்ப்பா. முன்னாடியோட உடம்பு பரவாயில்லம்மா? பரவாயில்லப்பா. இருங்கம்மா, ரம்யா கிட்ட சொல்லி டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். சரிப்பா. ரம்யா, சொல்லுங்க. அம்மாக்கு கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வாம்மா. ரெடியா இருக்குங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு இருங்கம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா. வாமா கலை, உட்காரு. என்ன அப்பா மேலே ரொம்ப பயமோ? பயம்லாம் இல்லை பாட்டி, ஒரு மரியாதை தான். சரிம்மா கலை, எப்படி படிக்கிற? நான் நல்லா தான் பாட்டி படிக்கிறேன். நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கணும் கலை, சரியா? சரிங்க பாட்டி. இந்தாங்க தட்டி. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க அத்தை? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சரிங்க அத்தை, நீங்க குடிச்சிட்டு இருங்க, நான் உள்ள போய் சமையல் வேலையை பார்க்குறேன். சரிம்மா. அடிக்கடிக்க வீட்டுக்கெல்லாம் வாங்க பாட்டி, அங்கேயே இருக்காம. சரிம்மா கலை. கொடுங்க பாட்டி, நான் போய் கொடுத்துட்டு வரேன் அம்மா கிட்ட. நல்ல பொண்ணுமா கலை, அம்மாக்கு உதவிலாம் செய்றியே. இந்தாங்கம்மா, பாட்டிலாம் வந்திருக்காங்க, ஸ்பெஷலாக செய்யுங்கம்மா. சரிம்மா, செஞ்சுட்டா போச்சு. சரி வாங்க பாட்டி, டைம் ஆயிடுச்சு, நம்ம ஸ்கூலுக்கு போகலாம். சரி வாமா கலை, போலாம். அம்மா அப்பா சொல்லுமா. நாங்க போயிட்டு வரோம்மா. போயிட்டு வாமா. என்னம்மா கலை, உங்க ஸ்கூல் இங்க இருந்து ரொம்ப தூரம் போல? இல்ல பாட்டி, பக்கத்துல தான் இருக்கு, நடந்தே போகலாம். பாட்டி, என்ன இது அபாய அறிவிப்பு? ஐயோ, என் கையில் இருக்கும் கால இயந்திரம் காணவில்லையே. எங்கே போனது நோவா? என்னிடம் கேள். நான் உன்னிடம் கொடுத்தால் நீ என்னிடம் கேட்கிறாயா? ஏன் இன்னும் குழந்தைத்தனமாக நடந்து கொள்கிறாய் நியோமா? ஐயோ இரு நோவா, நான் சொல்வதை கேள். நான் கால இயந்திரத்தை எங்கு தொலைத்தேன் என்று காண முயல்கிறேன். சரி செல். ஐயோ எழுந்துருங்க பாட்டி. மா கலை, அது கொஞ்சம் என்னன்னு தான் பாரேம்மா. அட இங்கே பார் நோவா, அந்த கால இயந்திரம் ஒரு வயதான பெண்ணிடம் உள்ளது. கால இயந்திரத்தை கையாள தெரியாமல் மனிதர்கள் எப்படி திண்டாடுகிறார்கள் என்று பாரேன். அதுவும் சரிதான்.
என்னம்மா கலை இது? பார்க்கவே வித்தியாசமா இருக்கே. தெரியலையே பாட்டி. சரி நியோமா, இப்பொழுது கால இயந்திரத்தை மனிதர்களிடமிருந்து எப்படி கைப்பற்றுவது? மனிதர்கள் கண்களில் பட்டால் நமக்கும் நம் இனத்திற்கும் பெரும் ஆபத்து ஏற்படுமே. பதட்டம் வேண்டாம் நோவா. அந்த கால இயந்திரம் ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும். அதை மனிதர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று காணலாம். அதுவும் சரிதான். நாமும் நேரத்தை கழித்தவாறும் இருக்கும், மனிதர்களின் கையாளும் திறனை பார்த்தவாறும் இருக்கும். சரி வா செல்லலாம். இருமா கலை, இதில் ஏதோ பட்டன்லாம் இருக்கு, அழுத்தி தான் பார்ப்போமே. ஐயோ, அழுத்தாதீங்க பாட்டி. அங்கே பார் நோவா, அவர்கள் எதிர்காலத்திற்கு செல்கிறார்கள். மனிதர்கள் எதிர்காலத்தை காண மிகவும் ஆசைப்படுகிறார்கள். சரி வா, நாமும் அவர்களுடன் பயணி. என்னம்மா கலை இடம் இது? பார்க்கவே வித்தியாசமா இருக்கே. தெரியல பாட்டி. மா கலை, நம்ம ஏதோ தெரியாத இடத்துக்கு வந்துட்டோமா கலை? மா கலை, இந்த இடமே பார்க்க புதுசா இருக்குமா. அங்க பாருமா கலை, ஏதோ பொட்டிலாம் இருக்கு. என்னம்மா இது? ஆமா, உன் பேர் என்ன? புஜி. AI power futuristic electric robot. என்னம்மா கலை சொல்லுது இது? அது ரோபோட்டாம் பாட்டி, அது பேர் புஜ்ஜியா. ஓஹோ. Your name is Otarosa. Your age is 75 and she's your granddaughter. இப்போ என்னம்மா சொல்லுது இது? நம்மளை பற்றி விவரத்தை சொல்லுது பாட்டி. உங்க பேரு, வயசு, நான் யாரு எல்லாத்தையும் சொல்லுது பாட்டி. அச்சச்சோ, இது என்ன எல்லாமே சொல்லுது? நான் வேற யாருக்கும் தெரியாம பேங்க்ல 1.5 லட்ச ரூபாய் வச்சிருக்கேனே, எல்லாத்தையும் சொல்றமோ? என்னது பாட்டி? ஒன்றும் இல்லைம்மா கலை. ஆமா, இதெல்லாம் நீ எப்படி சொல்ற? I scanned you with my edit. என்னது எடுத்தா? ஆமா பாட்டி, எடிட் மூலம் ஸ்கேன் பண்ணதான். சரி, இதை குடுமா. ஆமா, இதை கொஞ்சம் என்னன்னு தான் பார்த்து சொல்ல. என்னம்மா கலை இது? சுத்தி சுத்திலாம் பார்க்குது. This is time machine. நீங்க கால இயந்திரம் மூலமா இங்க வந்திருக்கீங்க. இந்த கால இயந்திரத்தை ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். இதை பயன்படுத்த ஆரம்பிச்சதிலிருந்து 15 நிமிடங்கள் மட்டும்தான் இங்க இருக்க முடியும். அதுக்கு மேல நீங்க இங்க இருந்து கிளம்பணும். என்னம்மா கலை இது இப்படி சொல்லிடுச்சே? தெரியலையே பாட்டி. நம்ம இந்த இடத்துல என்னதான் பண்ண போறோமோ? அங்க பாருமா கலை, இன்னொரு பொட்டியும் வந்திருக்கு. Hi, I am Cambod. I am here to assist you and guide you. இதுவும் என்னன்னே சொல்லுதுன்னு தெரியலையேம்மா. Tamil, your language is detected. நீங்கள் பேசும் மொழி தமிழ். எனது பெயர் கேம்போட். நான் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்துள்ளேன். சரி, அப்போ நீ எங்க கூடயே வா. சரி. ஐயோ, என்னாச்சு பாட்டி? ஐயோ, நீங்க விழுந்ததே நான் மறந்துட்டேன். அது ஏதாச்சும் பட்டுருச்சா பாட்டி? ஆமாம்மா கலை, அங்க விழுந்ததுல காலில் அடிபட்டுருச்சுமா. வாருங்கள், நான் உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன். வெல்கம். How can I help you? காலில் அடிபட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். Your language is directed. உட்காருங்க. பல செல்களால் ஆன இந்த மனித உடலை ஒரே செல்லால் ஆன இயந்திர மனிதன் மனித உடலின் நோயை எவ்வளவு எளிதில் போக்குகிறான் என்று பாரேன். ஆம், பழையவை மதிக்க வேண்டியது அவசியம். ஆனால் புதியதுடன் ஒன்றுபட்டு வாழ்வது அதை விட அவசியம். சரிதான். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க.
ட்ரீட்மெண்ட் முடிந்தது, நீங்க போகலாம். வாங்க பாட்டி போகலாம். ஊசி போட்டது வலிக்குதா பாட்டி? இல்லைம்மா கலை, அந்த பொட்டி ஊசி போட்டதில் எனக்கு எந்த வலியுமே தெரியலம்மா. ஓ அப்படியா, நல்லது. சீக்கிரம் வா ஜோஷிகா, ஸ்டடி ரூமுக்கு போலாம். ஆமாமா, ரோபோ டீச்சரும் வந்துருவாங்க. ஹோம் டெஸ்ட்லாம் முடிச்சிட்டியா சந்தியா? ஹோம் டெஸ்டா? OMR ஷீட்ல ஈஸியாவே முடிச்சிட்டேன். சரி சரி, வந்துட்டாங்க பாரு மிஸ். Good morning, students. Today we are going to discuss about an interesting topic. என்னம்மா கலை பண்ணுறாங்க? நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு படிப்போம், அதெல்லாம் மிஸ்ஸு தான் லெசன் எடுப்பாங்க. இவங்க வீட்டில் இருந்தே படிக்கிறாங்க, அதுவும் ரோபோட் லெசன் எடுக்குது. பாருமா கலை என்னெல்லாம் நடக்குதுன்னு. Put your homework in the slot. என்னம்மா பண்ணுறாங்க அந்த பசங்க? அதில் தான் பாட்டி அவங்க ஹோம்ஒர்க்லாம் பண்ணி போடுவாங்க. ஓஹோ, தொழில்நுட்பத்தால் கிடைக்கும் அறிவு அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து. கல்வியின் வேர்கள் கசப்பானது, ஆனால் கிடைக்கும் கனியோ இனிப்பானது. தாகமா இருக்கா பாட்டி? ஆமா கலை, நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஒரே தாகமாக இருக்குமா. வாருங்கள், நான் உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன். ப்ரோ வரா ப்ரோ, கீழே உட்காரலாம். உட்காரு ப்ரோ, நம்மளுக்கு பெஞ்சு கிடைக்கிட்டே அதிசயம். ப்ரோ எங்க? இங்க இருக்கேன் ப்ரோ. இருக்கிறீங்களா? சாரி ப்ரோ, வா ப்ரோ. முட்டிலாம் வலிக்குது ப்ரோ. ப்ரோ நான் வேணா ஜொமேட்டோல ஆர்டர் போட்டு துரேந்தர் ஜாயிண்ட் பெயிண்ட் ஆயில் வாங்கி தருவா ப்ரோ? அதெல்லாம் ஒன்று வேணாம் ப்ரோ. சரி ப்ரோ, உட்காரு ப்ரோ. டிடி ப்ரோ 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 போடு ப்ரோ, அடிக்கிறா ப்ரோ 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 அடிக்கிறா ப்ரோ 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 அடி ப்ரோ அடி ப்ரோ. ஹலோ, சொல்லுமா. எங்கப்பா இருக்க? இன்னும் வீட்டுக்கு வரலையா நீ? மாதோ வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு மாதோ, 5 மினிட்ஸ்ல வந்துடுறமா. இதே 5 மினிட்ஸ் தான் 5 ஹவரா சொல்லிட்டு இருக்க. எப்பதான் வர போற நீ? மாதோ வந்துடுறமா. சரி சீக்கிரம் வந்து சேரு. சரிப்பா. போடு ப்ரோ போடு ப்ரோ போடு ப்ரோ ப்ரோ போடு. சவுண்ட் கம்மி பண்ணு ப்ரோ, அம்மா கால் பண்றாங்க. சொல்லுமி. எங்கப்பா இருக்க? உனக்கு ஆர்டர் பண்ண ஃபுட்டே வந்துடுச்சு, நீ இன்னும் வரலையேப்பா. நீ டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்க மீ, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவ மீ. எனக்கு எந்த சவுண்டும் கேட்கலையே மீ. என் ஃபோன் கொஞ்சம் ஃபால்ட் மீ, இதோ இருங்க மீ கேக்கும். ப்ரோ கொஞ்சம் சவுண்ட் போடு ப்ரோ. ட்ரின் ட்ரின் ட்ரின். கேக்குதா மீ? கேக்குதுப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. அதோ ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவ மீ. சுடு ப்ரோ சுடு ப்ரோ. போடு ப்ரோ போடு ப்ரோ போடு ப்ரோ ப்ரோ. ஹலோ சொல்லுமா. ஹலோ, என்னப்பா இன்னும் வீட்டுக்கு வரணும்? மா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் குவார்டர்லி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம்மா. குவார்டர்லியா? வரப்போறது ஆஃபேலியில? மா நிறைய படிச்சதால என்ன எக்ஸாம் மறந்துட்டேம்மா. படிச்சு படிச்சு தலை ரொம்ப வலிக்குதுமா. ஓ சரிப்பா சரிப்பா, டீ போட்டு அமுச்சு விடுறேன், குடிச்சிட்டு டெம்பா படி. சரிம்மா சரிம்மா. அடி ப்ரோ அடி ப்ரோ போடு ப்ரோ போடு ப்ரோ. மனிதர்களின் அடிப்படை தேவைகள் 3லிருந்து 5ஆக மாறிவிட்டது. முதல் 3 எனக்கு நன்றாக தெரியும். உணவு, உடை, உறைவிடம். மற்ற 2 என்ன? வேறென்ன? செல்போனும் தினமும் 2 GB நெட்டும் தான். சரியாக சொன்னாய். ப்ரோ 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 புடி ப்ரோ புடி ப்ரோ. அடிக்கிறோம் ப்ரோ. இந்தாப்பா பசங்களா, என்னப்பா ஏதோ உருண்டையா சாப்பிடுறீங்க? அவங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க பாட்டி. எப்படி நம்ம பேசுறதெல்லாம் கேட்க போறாங்க. இருங்க பாட்டி, நான் கூட ஆர்டர் பண்ணிருக்கேன், நம்மளுக்கும் எடுத்துட்டு வருவாங்க. சரிமா கலை. அந்த காலத்தில் விடிய விடிய மண்ணை நோண்டி தண்ணீர் எடுத்தனர். ஆனால் இந்த காலத்தில் விடிய விடிய போனை நோண்டி கண்ணீர் தான் வடிக்கின்றனர்.
உள்ளங்கையில் உலகம் இருப்பதாக நினைத்து உறவுகளை மறந்து உணர்வுகளை இழந்து உணர்ச்சியற்ற உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். என்னம்மா நம்மளுக்கும் ஏதோ உருண்டையா வந்திருக்கு. இதுதான் பாட்டி கேப்சியூல். இதை சாப்பிட்டாலே உங்க தாகம் பசி எல்லாம் அடங்கும் பாட்டி. அப்படியாம்மா? ஆமாம்மா கலை, நீ சொன்ன மாதிரியே தாகம் பசியில் அடங்கிருச்சு. ஆனால் திருப்தி இல்லைம்மா. நம்ம சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்கல, எப்படி திருப்தியாக இருக்கும்னு. ஆமாம் பாட்டி, என்னதான் இருந்தாலும் நம்ம சாப்பாடு மாதிரிலாம் வராது பாட்டி. சரி வாமா போகலாம். அங்க பாருமா கலை, அங்க பார்த்த போட்டி திரும்பவும் வந்திருக்கு. ஆமாம் பாட்டி, அதே ரோபோட் வருது. நீங்க வந்து 15 minutes ஆக போகுது. நீங்க இப்போ கிளம்பணும். ஆமா, நாங்க எப்படி போறது? பஸ் எதனா வருமா? கொஞ்சம் பிடிச்சி கூட. நோ, பஸ் எல்லாம் இங்க வராது. நீங்க வந்து 14 minutes 45 seconds ஆகிடுச்சு. இன்னும் 15 secondsல ஆட்டோமேட்டிக்கா நீங்க ப்ரெசென்ட்க்கு போயிடுவீங்க. என்னம்மா கலை, இந்த போட்டி இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு? தெரியலையே பாட்டி. அங்கே பார் நோவா, அவர்கள் நிகழ்காலத்திற்கே செல்கிறார்கள். வா, நாமும் செல்லலாம். அப்பாடா கலை, நம்ம நிகழ்காலத்துக்கே வந்துட்டோமா? ஆமாம் பாட்டி, நம்ம காலத்துக்கே வந்துட்டோம். நம்ம ஃப்யூச்சர் போயிட்டு வந்தது பற்றி நீங்கள் என்ன பாட்டி நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா கலை, இந்த செல்ஃபோன் வந்தாலோ வந்துச்சு, கையில் கட்டுற கடிகாரம் போச்சு, அலாரம் வைக்கிற கடிகாரம் போச்சு, காலண்டர் போச்சு, கால்குலேட்டர் போச்சு, சிடி போச்சு, டிவிடி போச்சு, நிம்மதி போச்சு. ரீசார்ஜ் செஞ்சு கையில் இருக்கிற காசும் போச்சு. சின்ன பசங்க இதை பயன்படுத்துறதுனால அவங்க வாழ்க்கையே. அப்படிலாம் இல்லை பாட்டி. ஏஐ வந்து ஹெல்த் கேர், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபினான்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாட்டி. சரிம்மா கலை, நல்லது தான், வா போகலாம். அங்கே பாருமா கலை, உன் அம்மா வந்திருக்காங்க. வரமாட்டேன்னு சொன்னீங்க, வந்திருக்கீங்க. எப்படிம்மா என்னோட சர்ப்ரைஸ்? என்னது செகண்ட் ப்ரைஸா? அது செகண்ட் ப்ரைஸ் இல்லை பாட்டி, சர்ப்ரைஸ். என்ன செகண்ட் ப்ரைஸோ? போமா. ஆமா, நான் இங்க வந்ததுலேருந்து உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். எங்க போயிருந்தீங்க? இதோ பாருமா, இந்த பொட்டி தாமா எங்களை எங்கெங்கேயோ அலைய விட்டுருச்சு. எதுவும் அழித்துறாதம்மா, அப்புறம் நீயும் எங்கேயாவது போயிட்டு வந்துட போற. நீங்க சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி தான் தெரியுது. என்னதான் டைம் மிஷினோ டைம் டிராவலோ இதெல்லாம் அறிவுக்கு அப்பாற்பட்டது. இதை அளவோடு தான் யூஸ் பண்ணோம். அதனால இதை எங்கே எடுத்தீங்களோ அங்கே போய் வச்சிருமா. சரிங்கம்மா. நியோமா, அங்கே பார், கால இயந்திரம் எடுத்த இடத்திலேயே வைக்கப்பட்டது. சென்று எடுத்துக்கொள். நல்ல வேளை, என்னை யாரும் பார்க்கவில்லை. சரி சரி, மனிதர்களுடன் பயணித்த இந்த அனுபவம் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இதை பற்றி உன் கருத்துக்கள் என்ன நியோமா? சில மனிதர்கள் நாம் எதற்கு அடிமையாய் இருக்கிறோம், நம்மை எதை ஆளுகிறது என்ற உண்மை பொருளை உணராமல் இருக்கும் ஆறறிவு அடிமைகளாகவே இருக்கிறார்கள். தொழில்நுட்பத்தை எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ அவ்வளவும் உறவுகளை விட்டு தொலைவில் செல்கின்றனர். நவீன தொழில்நுட்பம் அறிவை மேம்படுத்தலாம், ஆனால் அதிக நேரம் செலவிடும் பொழுது மன அழுத்தம், கவலை மற்றும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படுகிறது. கற்பனை மற்றும் சமூக ஊடகங்கள் உணர்வுகளை உள்ளடக்கியதில்லை. ஆகையால் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த சிறிது முயற்சி செய்யுங்கள். அது மட்டுமில்லை மாணவர்களே, முடியும் என்ற முடிவை மூளையில் நிறுத்திவிடு. மற்றதை உடலும் மனமும் பார்த்து கொள்ளும். நவீன இயந்திரத்தின் வடிவம், சக்தி மற்றும் எடை ஆகிய அனைத்தும் மனிதர்களுடைய மூளையின் குழந்தைகளை தவிர வேறொன்றும் இல்லை. மனிதர்களிடையே விலகல் தொழில்நுட்பத்தின் விளைவுகள். சரி வா நியோமா, நமக்கும் நேரம் முடிந்து விட்டது. நாம் நம் ஹெலிக்ஸ் கிரகத்திற்கே சென்று விடுவோம். அதுவும் சரிதான், வா.
ஏஐ அப்படிங்கிறது நம்மளோட அசிஸ்டண்ட் தான். நம்ம நல்லதை கேட்டால் நல்லதை கொடுக்கும், கெட்டதை கேட்டால் கெட்டதை கொடுக்கும். ஆகையால் மாணவர்களாகிய நாம் செயற்கை நுண்ணறிவை படிப்பிற்காக மட்டும் நன்வழியில் பயன்படுத்த வேண்டும். எதையுமே அளவோடு தான் பயன்படுத்தணும். ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. நன்றி. எதிர்காலத்தின் Don't throw the book, come on, let's have fun. Just roll the back together and to love. Together we stand, go hand in hand. Leave our friends, haha, no, no, no. Oh, 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 le, le, le. Oh, 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 le, le, le. Oh, 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 le, 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 le. நீ தடைகளை உடை, அல்ஜீப்ரானும் பகைவனை உடை. வேதி அல்லது குழம்பிடும் தலை, கோணானோ செங்க பரிசைக்கு துணை. Baba chicken bum 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 Baba chicken bum 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 Baba chicken bum 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 Baba chicken bum. Hey 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 hey. Oh oh le le le. Oh oh le le le. Oh 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 le 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 le. தாயால தோழி தந்தையால் தோழி மாறிடும் நேரம் கண்கள் மழை நீராகுதே. பள்ளியை நினைத்து பார்த்தால் மனசுல மகிழ்ச்சி பொங்கும். எல்எஸ்சி பள்ளிக்கு போக மனமலை பாயும். Little bit of long, little bit of egg, little bit of potato, friendship is tight. Together we stand, go hand in hand. School life long, eh eh eh. Oh 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 le le le. Oh 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 le le le. Oh 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 le 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 le. Oh oh le le le. Oh 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 le le le. Oh 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 le 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 le. வானத்தில் சுடர்விடும் சூரியன் போல ஆனந்த புன்னகை முகம் நிறைய வாருங்கள் மகிழ்ந்து ஆடிடுவோம். பூத்தது மங்கள திருவிழா, ஆகா பூத்தது மங்கள திருவிழா. வானத்தில் சுடர்விடும் சூரியன் போல
தோன்றிய நாள் முதல் அனைவரும் பயன்படுத்தும் உன்னத வார்த்தை நன்றி என்பது. உதவி செய்தவரின் செயலுக்கு நன்றி தெரிவிக்கும் போது மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது, அவரை மேலும் உதவி செய்ய தூண்டுகிறது. நன்றி என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கையின் இதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். உன்னத சொல் வார்த்தை வடிவத்தில் இதோ. ஒரு நிகழ்வு ஒரே இரவில் நடக்க முடியாது. வாரங்களுக்கு முன்பு சக்கரங்கள் உருளத் தொடங்குகின்றன. இதற்கு திட்டமிட்டு செயல்படும் எமது தலைமை ஆசிரியருடன் வலிமையான தூண்களான எமது மதிப்பிற்குரிய தாளாளர் அவர்களுக்கும், அருட்சகோதரி ஆரோக்கிய மார்ட்டின் அவர்களுக்கும், எமது தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஆன் டேவிட் அவர்களுக்கும், எமது அருட்சகோதரி சாந்தி அவர்களுக்கும் மற்றும் எல்எஃப்சி அருட்சகோதரிகள் அனைவருக்கும், எமது பாசத்திற்குரிய மதிப்பிற்குரிய அன்பான ஆசிரியர்கள் அனைவருக்கும் அயராத உழைப்புக்கும் பாராட்டுக்களும் நன்றிகளும் உரித்தாகுக. இன்றைய விழாவினை வழிநடத்திய எமது ஆசிரியர்கள் லதா மற்றும் ரூபா ஆசிரியர்களுக்கும் நன்றி. உலகின் மிகப்பெரிய தலைப்புகளில் ஒன்று பெற்றோர் மற்றும் உலகின் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று பெற்றோரை கொண்டிருப்பது. எமது அன்பு பெற்றோர்களே, உங்களின் உறுதியான ஆதரவுக்கும் நல விரும்பிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நீங்களின்றி, உங்கள் ஆதரவின்றி குழந்தைகள் சிறந்து விளங்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு எமது பாராட்டுக்களும் நன்றிகளும். மகிழ்ச்சியான முகம்தான் எமது அழகான முகம், அவர்கள்தான் எமது பள்ளி மாணவிகளின் முகங்கள். இந்த நிகழ்வை தங்கள் ஈர்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அடைய செய்த எங்கள் வளரும் ராக் ஸ்டார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களின் கடின உழைப்பு உங்கள் செயல்களில் தெரிந்தது. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் அமைதி காத்தமைக்கு சிறப்பான நன்றிகள், பாராட்டுக்கள். நன்றி என்ற வார்த்தையை காட்டிலும் நன்றி உணர்வு என்ற வார்த்தையை, மரியாதையை வெளிப்படுத்தும் ஒரு வார்த்தை. இன்றைய நங்கூரத்தை நோக்கி முயற்சித்த பள்ளி அனைத்து ஊழியர்களுக்கும், இந்த நிகழ்வை வழிநடத்திய திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள், எங்களின் தொழில்நுட்ப ஏற்பாட்டு குழு அமைத்தல், மேடை அமைத்தல் மற்றும் ஒளி அமைத்தல், அனைத்து இசை கலைஞர்கள், பராமரிப்பு பணியாளர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விழாவை நாம் அனைவருக்கும் ஒரு மறக்க முடியாத மாற்றிய உங்கள் அனைவருக்கும் என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பூவை பாருங்கள், அது எவ்வளவு தாராளமாக வாசனை திரவியத்தையும் தேனையும் வழங்குகிறது. அதன் வேலை முடிந்ததும் அமைதியாக கீழே விழுகிறது. மலரை போல இருக்க முயற்சியுங்கள், நன்றி உணர்வோடு இருக்க முயற்சியுங்கள் என்ற வார்த்தைக்கு வரிகளுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.